வா அது வந்து கிளம்ப என்ன எல்லாம் பாருங்க. நம்ம இப்போ பலவராயம்பேட்டில் ஒரு முக்கியமான லொக்கேஷனில் இருக்கோம். தம்பி ஸ்ரீராம் கால் பண்ணியிருந்தாரு. என்ன மேட்ருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கருநாகத்தை வந்து சட்டை அவுக்குற மாதிரி பார்த்துருக்காரு. இது வரைக்கும் நம்ம சேனலில் அப்படி போட்டதே கிடையாது. இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்காருன்னு நினைக்கிறேன் ஐயா. இந்த சட்டையை கூட நீங்கள் பார்ப்பீங்க. இப்போதான் அவுத்து போட்டுருக்கு, ஒரு 1/4 மணி நேரம் கூட இருக்காது. சார் பொந்துக்குள்ளே இருந்திருக்காரு. அப்புறம் நம்ம கொஞ்சம் 1/2 மணி நேரம் ஆப்ரேஷன் நடந்துச்சு. நடந்த பிறகு சார் இப்போ எங்கே இருக்கான்றதை பார்த்தாச்சு. ரைட், அப்படி ஆப் பண்ணிட்டு உள்ள விடு. வா இந்த அங்கிட்ட வருதுப்பா. ஒரு எதிர்ப்பு இருப்பா, ஆக்ஷன் மட்டும் போடணும். வேற குந்தல் அவ்வளோ இல்லை, புரியுதா? எல்லாம் பாருங்க, நம்ம எவ்வளோ சேஃப்டியாக சாரை ரிலீஸ் பண்ணியாச்சு. என்ன ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, அங்கேக்குள்ளே இருக்கிறவங்க வந்து நல்லா திருப்தியாக வேலை பார்க்கணும். அதாவது பாம்புனாலே பயம் இருக்கக்கூடாது. நம்ம வந்துட்டு போயிட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சேனலில். முடிஞ்ச அளவுக்கு ரிஸ்க் எடுத்து எவ்வளோ காப்பாற்றணுமோ அந்த மாதிரி காப்பாற்றி கொண்டு போயிட்டு தான் இருக்கோம். நம்ம ஏரியா கொண்டு போயிடுவோம். முட்டாள், உனே கடிச்சா நீதி ஜாவ. ஒரு சாக்கு மட்டும் மாதிரியா, சின்ன சாக்கு மாதிரி. ஆளுங்க இதுலேயும் நடக்கும்போது பார்த்து பயந்துகிட்டே இருந்தாங்க. அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு அண்ணன் வந்து சேஃப்டி வந்து பிடிச்சிட்டாரு. எனக்கு பயமே இல்லை. இதேமாரி பாம்பு யார் பார்த்தாலும் கூட அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், அண்ணன் வந்து சேஃப்டியாக பிடிச்சி. சரி, எல்லாம் பாருங்க. இப்போ வந்து நம்ம தேனி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து தருமத்துப்பட்டி, அதாவது தேவாரம் ஜோனில் வரும். என்னன்னு கேட்டிங்கன்னா, தம்பி கால் பண்ணாரு. என்னன்னா, மோட்ரு பெட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு நல்லவாம்பு படுத்து பெரிய பயந்தோனி இருந்தாலும் நம்ம பயப்படணுன்றது அது தெரியாது. அது பயப்படுறது நமக்கும் தெரியாது. சாரை கொஞ்சம் நம்ம ஏரியா கொண்டு வந்த பிறகு அடுத்த வீடியோ போவோம். எப்படி